Praise God, Vidyal. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க எப்படி சிஸ்டர்? இருக்கீங்க, வித்யால்? சிஸ்டர் ஓகேம்மா. எப்படி இருக்கீங்க, வித்யா? என்ன சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ஏசப்பா கிருபையில நல்லா இருக்கு சிஸ்டர். ஓகே சிஸ்டர். Ma'am, good evening, ma'am. குட் ஈவினிங் சார். Oh, good evening, ma'am. குட் ஈவினிங் சார். Good evening, ma'am. பாட்னி கிளாஸ்ல இருக்காங்களா மேம்? ஆமாங்க சார், பாட்னி கிளாஸ் ரன்னிங்ல தான் சார் இருக்கு. ஓகே, வரட்டும் மேம்.
Good evening, sir. Good evening, ma'am. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங்ப்பா. மேம் சார். ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்துட்டாங்களா? ஓகே சார். ப்ரேயர் பண்றேன். ஓகே. எங்களை நேசிக்கிற எங்கள் பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நடக்க போகிற கிளாஸ் முழுவதையும் நீர் ஆசீர்வதித்து தாங்க. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கிளாஸ் நடத்துகிற டீச்சரை நீர் ஆசீர்வதிங்க. உங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. உங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவரே, கவனச்சிதறல் இல்லாமல் ஒரு மனதோடு கிளாஸ் கவனிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே மேம். தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே. நீங்க வர வர அட்மின் கொடுத்துருங்க மேம். இது சரிப்பா. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வேதிய ஒருங்கிணைப்பு மற்றும் தொகுத்தல். அதை பார்க்க போறோம். போன கிளாஸ்ல நரம்பு மண்டலத்தை பத்தி பார்த்தோம். சரியா? இந்த நரம்பு மண்டலத்துக்கும் இந்த வேதிய ஒருங்கிணைப்பு மற்றும் தொகுத்தலுக்கும் தொடர்பு இருக்கு. இது ரெண்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதாவது கோரிலேஷன் சொல்லுவாங்க. இது அதோட செயல்பாடு இருந்தால் தான் இந்த இதோட செயல்பாடு நடக்கும். அதாவது ஹார்மோன்களுடைய செயல்பாடு வந்து தூண்டுதல் காரணமாக தான் நரம்பு செல்ல செயல்படும். சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒருங்கிணைப்பு ரெண்டுக்கும் உண்டு. ஸோ அந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம் உறுப்புகள் இடையே ஒரு புள்ளியில் இருந்து மற்றொரு புள்ளிக்கு விரைவான ஒருங்கிணைப்பை வழங்குகிறது என்பது நமக்கு தெரியும். எப்படி அப்படின்னா, நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து பசிக்குது அப்படின்னா, கரெக்டாக அந்த செரிமான மண்டலத்தில் என்ன பண்ணப்படும்? செய்தியானது மூளைக்கு பகிர்ந்தளிக்கப்படும். அது மாதிரி செருப்பு இல்லாமல் நடந்துட்டு இருக்கும், காலில் ஏதாவது முள் இல்லாட்டி வேற ஏதாவது குத்துது அப்படின்னா, அந்த செய்தியெல்லாம் என்ன பண்ணும்? உடனே மூளைக்கு தகவல் கொடுக்கப்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேதிய ஒருங்கிணைப்பு அப்படி சொல்லி நம்ம சொல்றோம். சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையிலே பார்த்துருக்கோம். இதை நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கோம். ஓகேவா? இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பியல் ஒருங்கிணைப்பானது ஸ்பீடா இருக்கும், வேகமானதாக இருக்கும். அதே வேளையில ஷார்ட் பீரியட்ஸ் தான் இருக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். செய்தியை ஒன்ஸ் கொண்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அடுத்து அது வந்து ரிலாக்ஸ் டைமுக்கு வந்து திரும்பிடும். சரியா? நான் பேசுற பேச்செல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். செய்திகளாக வந்து என்ன பண்ணும்? ஒரு நரம்பு செல்ல இருந்து அடுத்த நரம்பு செல்லுக்கு அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் என்ன பண்ணப்படும்? செய்திகளாக கொட்டும், வேதிய பொருட்களாக. அடுத்தது அசிட்டல் கோலைன் அசிட்டைல் கோலைன் என்சைம் என்ற நொதி என்ன பண்ணும்? அதை ஒன்னொன்னே இந்த போர்டில் எழுதி எழுதி அழிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நான் எது பேசினாலும் உங்களுக்கு எதா கன்வெர்ட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிட்டைல் கோலைன் என்ற வேதிப்பொருட்களாக தான் கன்வெர்ட் ஆகி வரும், மாறி வரும். ஓகேவா? ஸோ அப்போ தினமும் ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே இருக்கும், பக்கம் 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 எழுதிக்கிட்டே இருப்பாங்க. போர்டு ஃபுல்லு முழுச்சுன்னு என்ன பண்ணும்? திரும்ப அதை டஸ்டர் வச்சு அழிப்போம். அது மாதிரி அழிக்கிறது தான் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா
அசிடைல் கோலைன் எஸ்டரேஸ் என்ற என்சைம் ACHE அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ அந்த மாதிரியான செய்தி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவா இருக்கும், ஒன்ஸ் ஒரு செய்தி போச்சுன்னா அது வந்து என்ன இருக்கும், ஸ்பீடா போகும். அதே டைம்ல உடனே எழுதிட்டு அழிச்சிருவாங்க. போர்டில் அழிச்சிடுற மாதிரி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணும், குறுகிய காலம் உடையதாக இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பேசுற பேச்சு இல்லை யார் பேசினாலும் அந்த பேச்சு எல்லாமே ஒரு கெமிக்கல் பொருளாக தான் மாற்றப்படும். அந்த கெமிக்கல் வேதிப்பொருளுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிடைல் கோலைன். அது எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி. சரியா? அப்ப நம்ம முன்னாடியே சென்சார்ல பார்த்திருப்போம். இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திருப்போம். கண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விப்ஜிஆர் கலர்ல வானவில்லுடைய 7 கலர்ல என்ன பண்ணும், அந்த கலர்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, எந்த கலர் பார்க்குதோ அந்த கலர் மட்டும்தான் என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகும். மற்ற கலர்ல என்னவும் சப்ரஸ் ஆயிடும். அதாவது வெளிக்கொணராது. ஒடுங்கு பண்பு மாதிரியான பண்பை பெற்றுவிடும். நம்ம வந்து நீல கலரை பார்க்கறோம்னா அந்த நீல கலருக்கு உண்டான அந்த செயல் தொகுதி மட்டும்தான் என்ன படும், செயல்படும். மற்ற தொகுதியெல்லாம் செயல்படாத ஆகிடும். ஸோ அது போலவே இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நரம்பியல் ஒருங்கிணைப்பானது வேகமானதாக இருக்கும். அதே டைம்ல ஷார்ட் டைமா இருக்கும். ஓகேவா? இந்த நரம்பிழைகள் உடலில் உள்ள அனைத்து செல்களையும் வலுவேற்றுவதில்லை. இப்போ நரம்பிழை இருக்குல்ல, இந்த நெர்வ் ஃபைபர்ஸ் சொல்லக்கூடியது, உடல் உள்ள அனைத்து செல்களையும் வலுவேற்றுமா அப்படின்னா, அதாவது பவர் கொடுக்குமானா பவர் கொடுக்காது. சரியா? நம்ம நரம்பு செல்கள் ஆம்ஸ்ல இருக்கிற நரம்பு செல்கள் வந்து வலுவேற்றக்கூடியதாக இருக்கும். அதே மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் என்னது, நரம்பு செல்கள் வந்து வலுவேற்றுமான வலுவேற்றாது. ஓகே. அப்போ நரம்பிழைகள் செல்லுலார் செயல்பாடுகளை தொடர்ந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த நெர்வ் ஃபைபர்ஸ் சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு செயல்பாடுகள் இருக்கு. சரியா? அந்த ஆஸ்மா ரெகுலேஷன், நீர் கடத்துதல், அடுத்தது செயல்மிகு கடத்துதல், அடுத்தது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்லக்கூடியது, அடுத்து சவ்வூடு பரவல் அழுத்தம், அடுத்து எளிய பரவுதல், சிம்பிள் டிஃபிஷன். ஸோ இது மாதிரியான செயல்கள் எல்லாம் என்ன பண்ணும், நரம்பிழைகள் வந்து செல்லுலார் செயல்பாடு தொடர்ந்து ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இதனால ஒரு சிறப்பு வகையான ஒருங்கிணைப்பு மற்றும் தொகுத்தல் வழங்கப்படுதல் வேண்டும். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம், எளிய முறையில் பரவுதல், அடுத்து சவ்வூடு பரவல் அழுத்தம், ஆற்றல் செயல் கடத்தல், ஆற்றல் பரவுதல், அடுத்தது இன்னும் சில செயல்பாடுகள் எல்லாம் இந்த நரம்பு செல்கள் வந்து ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒருங்கிணைக்கும் போது இதனுடைய ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பு வகையான ஒருங்கிணைப்பு வந்து கிடைக்கும். சரியா? மற்றும் அது தொகுத்து வழங்கப்படுதல் வேண்டும். அது என்ன பண்ணும், தொகுத்து வழங்கப்படணும். ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து உடல்ல வந்து எல்லாருக்கும் இருக்கிற பசி, இந்த பசிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல்ல ரத்தத்துல வந்து என்ன சர்க்கரை அளவு வந்து குறைஞ்சிரும். கார்போஹைட்ரேட் லெவல் வந்து என்னது குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசியை தூண்டக்கூடிய செயலை வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து அதாவது செல் நரம்பிழைகள் மூலம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு என்ன பண்ணப்படும், கடத்து செல்லப்பட்டு மூளைக்கு வந்து தகவல் கொடுக்கும். அப்புறம் மூளை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் என்ன பண்ணும், செக்ரீட் பண்ண சொல்லும். பசியை தூண்டுறதுக்காக இன்சுலின் என்ன பண்ணணும், செக்ரீட் பண்ண சொல்லும். ஸோ அப்போ செக்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சலைவால என்ன ஆகிடும், அதிகப்படியான உமிழ்நீர் வந்து சுரக்கும். அப்போ உமிழ்நீர் சுரக்கும் போது என்ன பண்ணப்படும், நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு தொகுத்து வழங்குதல், ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறம் என்ன தொகுத்து வழங்குதல், இந்த பணிகள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் எனும் செயல்பாடால் நடைபெறுது. ஓகேவா? அப்போ இந்த செயல்பாடு ஹார்மோன்களால் மேற்கொள்ளப்படுகிறது. ஓகே. நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பு மண்டலம் ஆகிய இரண்டும் உடலில் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து வழங்குகின்றன. நம்ம முன்னாடி டாபிக்ல பார்த்தோம் நரம்பு மண்டலம். இந்த டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோகிரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடல் உள்ள செயல்பாடுகள் என்ன பண்ணுது, ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துகின்றன. அப்போ நம்ம உடல் செயல்படுறதுக்கு நரம்பு மண்டலமும், அடுத்தது நாளமில்லா சுரப்பு மண்டலம் எண்டோகிரைன் சிஸ்டமும் தேவை. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல எது குறையுதோ அதை என்ன பண்ணும், வேதிப்பொருட்கள் மூலமா
நமக்கு வந்து சரிப்படுத்தி கொடுக்கும். அந்த சரிப்படுத்தி கொடுக்கறதுக்கு செய்தியை கொண்டு போறதுக்கு நரம்பு மண்டலமும் தேவை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் போறதுக்கு இப்படி டிரைவரும் கண்டக்டரும் தேவையோ, ஸோ அது போல இல்லாட்டி ஒரு லாரி போறதுக்கு ஒரு டிரைவர் ஒரு கிளீனர் தேவையோ, ஸோ அது போல நம்ம உடல் வந்து சரிவர இயங்குறதுக்கு என்ன பண்ணும்? நரம்பு மண்டலமும் தேவை. அடுத்தது நாளமில்லா சுரப்பு மண்டலமும் தேவை. சரியா? சரி. சரி சார், ஹார்மோன்கள்ல என்ன சார் அப்படின்னா, ஹார்மோன்கள் என்பது ஒரு வேதிப்பொருட்கள். இது நாளமில்லா சுரப்பியால் சுரக்கப்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஹார்மோன்கள் ஆகும். இதுதான் சிம்பிளா சொல்றது. ஹார்மோன் என்பது ஒரு வேதிப்பொருள். இந்த ஹார்மோன்களை சுரக்கக்கூடியது நாளமில்லா சுரப்பி ஆகும். நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்கள் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். தலையில அந்த கண் புருவத்துக்கு, அதாவது கண் புருவம் இருக்குல்ல, அந்த புருவத்துக்கு இடையில பின்பக்கமா என்ன இருக்கு? பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. அந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் என்னது? மாஸ்டர் ஆஃப் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கூல் நடக்குதுன்னா அந்த ஸ்கூலுக்கு வந்து யாரு? ஹெட் மாஸ்டர் தான் மாஸ்டர். அது மாதிரி உடல் இயங்கிறதுக்கு எல்லா ஹார்மோனுக்கும் தலைமை சுரப்பி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி. அந்த பிட்யூட்டரி சுரப்பியை செயல்படுத்துறது என்னது? ஹைப்போதலாமஸ். முன்னாடியே பார்த்திருப்போம். நடுமூளையில என்ன இருக்கு? நடுமூளையில கீழே இருக்கிறது என்னது? தலாமஸுக்கு கீழே இருக்கிறது ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிட்யூட்டரியை செயல்படுத்துறது, பிட்யூட்டரிக்கு இருக்க ஒரு கமாண்டர் யாரு? ஹைப்போதலாமஸ். அந்த ஹைப்போதலாமஸ் ஆக்டிவேட் பண்றது தலாமஸ். இந்த தலாமஸ் ஆக்டிவேட் பண்றது மிட்பிரெயின். இந்த மிட்பிரெயின்ல நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், அந்த சாம்பல் நிற கலர்ல நிறைய இருக்கும். அதிகப்படியான நியூரான்கள் பொதிந்து காணப்படக்கூடிய இருக்கும். அது என்ன பண்ணும்? இந்த ஹார்மோன் செக்ரேஷன் போன்ற பணிகள் எல்லாம் கமாண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணப்படும்? வந்து தலாமஸை ஸ்டிமுலேட் பண்ணும். தலாமஸ் வந்து ஹைப்போதலாமஸை தூண்டுவிக்கும். ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும்? பிட்யூட்டரியை தூண்டுவிக்கும். ஸோ உடல்ல வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா, உடற்செயலியல் நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சுகரே அந்த இன்சுலின் செக்ரேட் பண்ற ஹைப்போ ஹைப்போகிளாஸ்மியா, ஹைப்பர் கிளாஸ்மியா, அதாவது ரத்தம் அதிகமா சாரி ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறதுக்கும் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைவதுக்கும் ஹைப்பர் கிளாஸ்மியானா ரத்தத்துல சர்க்கரை லெவல் அதிகமா இருக்கிறது, ஹைப்போ கிளாஸ்மியானா ரத்தத்துல சர்க்கரை லெவல் வந்து குறைவா இருக்கிறது. ஸோ இதுக்கு தகுந்தாற் போல என்ன பண்ணப்படும்? நமக்கு வந்து மூளையானது செயல்படும். அப்போ நம்ம உடலானது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் கண்ட்ரோல் ஆஃப் தி பாடி. சரி, இது எப்படிதான் சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணுல ஒரு தராசு இருக்கு. அந்த தராசுல இரு பக்கமும் 50 கிலோ எடை வைக்கிறோம் அப்படின்னா இருக்கும். சமமா இயங்கிக்கிட்டே, அது என்னது? சமமா நின்றுகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மில்க் கேலக்சில பால் அண்டத்துல பூமியானது 3வது இடத்துல இருக்கு. இந்த பூமிக்கு என்னது? மைய விலக்கு விசைன்னு சொல்லக்கூடிய 2 பக்கமும் என்னது? ஒரே விசை இருக்கிறதால, ஃபார் எக்ஸாம்பிள் இடத்தட்டுல 50 கிலோ இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் என்னது? பூமியானது எல்லா கோள்களும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு. சரியா? ஸோ அது மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேதிப்பொருட்கள் சரி சமமா கரெக்டான அளவு சுரந்துகிட்டே இருந்ததுன்னா, நமக்கு வந்து அப்படியே ஆஸ் பாடி வந்து போய்கிட்டே இருக்கும். இதுல ஏதாவது ஒரு மாற்றங்கள். சரி, இது எப்படி சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சவ்வூடு பரவல் அழுத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிலோ வைக்கிறோம். 50 கிலோ வைக்கும்போது ஒண்ணுல மட்டும் ஒரு 50 கிராம் வந்து குறைஞ்சிருச்சு, இல்லாத ஏதாவது மெல்ட் ஆயிடுச்சு, இல்ல எடுத்துட்டாங்கன்னா, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இன்னொரு 50 கிராம் அதுல வந்து ஆட் பண்ணணும். அப்பதான் ஈக்குவலா இருக்கும். அந்த குறையறத என்ன பண்றது? செய்தியா கொண்டு போய் மூளை கிட்ட சொல்றதுதான் மூளை ஒருங்கிணைக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த செய்திகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்களால் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் படுத்தப்படுகிறது. சரி, அதுக்கு சப்போர்ட்டிவா உறுதுணையா இருக்கிறது நரம்புகள், சொல்லக்கூடிய நியூரான்கள். ஓகேவா? சரி, அப்போ இந்த செயல்பாடுகள் ஹார்மோன்களால் மேற்கொள்ளப்படுகின்றன. நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் ஆகியவை உடலில் உள்ள உடலியல் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துகின்றன. எல்லா பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒருங்கிணைத்து ஒழுங்குபடுத்துறது இந்த 2 மண்டலம். எது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் அப்படி சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அது என்ன சார் நாளமில்லா சுரப்பிகள்? அதாவது நம்ம உடல்ல எடுத்துக்கிட்டோம்னா சுரப்பிகள் வந்து 2 வகைப்படும். அவை முறையே நாளம் உள்ள சுரப்பிகள், ஆங்கிலத்துல எக்ஸோகிரைன் கிளாண்ட் அப்படி சொல்லுவோம். இன்னொன்னு வந்து நாளமில்லா சுரப்பிகள், எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, அப்ப உடம்புல
சுரப்பிகள்னு எடுத்துக்கிட்டா மனித உடம்புல 2 வகை சுரப்பிகள் உண்டு. ஒன்று வந்து நாளமுள்ள சுரப்பிகள், இன்னொன்று வந்து நாளமில்லா சுரப்பிகள். இந்த நாளமுள்ள சுரப்பிகள் அதெல்லாம் என்னென்ன சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். தோலோட அமைப்பு வந்து பார்த்திருக்கோம். அந்த தோலோட அமைப்புல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வியர்வை சுரப்பி இருக்கும். அப்ப வியர்வை சுரப்பி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கழிவு நீக்கத்துல பார்த்தோம் நம்ம. சரியா? இது அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அந்த நெஃப்ரான். சரி, ஒரு நெஃப்ரான் தான் என்ன பண்ணும், ஒரு தோல்ல வந்து பொதிஞ்சிருக்கும். அது அந்த அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃப்ரண்ட் சொல்லக்கூடிய அதாவது உள் செல் தூம்பு, வெளி செல் ரத்த நாளம். சரியா? அப்போ எஃப்ரண்ட் என்று இருக்கக்கூடிய அது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளத்தின் வழியாக என்ன பண்ணும், தோலுக்கு வெளியே வந்து ஓப்பன் ஆகி நமக்கு என்ன பண்ணும், வியர்வையை வெளியேற்றும். சரியா? ஸோ இது வந்து தோல்ல இருக்கக்கூடிய அது கழிப்பொருட்களை என்ன பண்ணும், அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கழிப்பொருட்கள் அப்படியே வெளியேற்றத்துக்காக அமைஞ்சிருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ அது போல இது அடுத்தது எண்ணெய் சுரப்பி. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தோல்ல இருக்கக்கூடியது. தோல் வந்து காய்ந்து போகாமல் பாதுகாக்கிறது. இதுவும் என்ன பண்ணுது, அந்த ஆயில்ஸ் கிளாண்ட் வந்து சுரந்து என்ன பண்ணும், உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் அந்த நம்ம மைசில்ஸ்ன்னு சொல்ல முன்னாடியே படிச்சிருப்போம் டைஜஷன்ல. அதை செரிமான மண்டலத்துல சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய நம்ம எண்ணெய்லாம் போட்டு தாளிப்பு பண்றோம்ல, தாளிப்பு பண்றோம். சரியா? தாளிப்பு பண்றோம். அது இல்லாம மட்டன் இதெல்லாம் ஃபேட் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணப்படும், அடிப்போஸ் டிஷ்யூல சேமிச்சு வைக்கப்படும். அப்படி வைக்கும்போது சர்டன் அமௌண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல் வறட்சியை தடுக்கிறது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு வந்து என்னது ஆயில் சுரப்பி வச்சிருக்கு. அந்த ஆயில் சுரப்பி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சுரந்து அது என்ன பண்ணும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் அந்த கொழுப்பு பொருட்கள்லாம் என்ன பண்ணும், ஆயிலா செக்ரேட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தோலுக்கு மேலே கொண்டுட்டு வந்து வைக்கும். தோல் வந்து என்ன பண்ணும், ட்ரை பண்ணக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். அது என்ன பண்ணும், ஒரு நாளத்து வழியா வரும். அடுத்து செபாசியஸ் கிளாண்ட். அடுத்தது நம்ம வாய்க்குழியில் இருக்கக்கூடிய சுரப்பிகள். என்ன சுரப்பிகள் இருக்கு, உமிழ்நீர் சுரப்பி இருக்கு. அதுல 3 சுரப்பிகள் இருக்கு. மேலெண்ண சுரப்பி, கீழெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, பரோட்டிட் சுரப்பி அப்படி சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த 3 சுரப்பிகள் பரோட்டிட் கிளாண்ட், லிங்குவல், சப்லிங்குவல் அப்படி சொல்லுவோம். மேலெண்ணம், கீழெண்ணம், நாவடி சொல்லக்கூடிய பரோட்டிட் சுரப்பி. இந்த 3 சுரப்பிகள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பை போன்ற அமைப்பு இருக்கும். அந்த அமைப்புக்குள்ள என்ன பண்ணும், செக்ரேட் பண்ணி அதாவது சுரந்து நாளத்தின் வழியா வெளியில வரும். ஸோ இது மாதிரி அதுக்குள்ள என்ன பண்ணோம்னா, கல்லீரல். கல்லீரல் என்ன இருக்கு, பித்த நீர் சுரக்குது. பித்தப்பையிலேருந்து பித்த நாளத்து வழியா வெளியில வருது. அடுத்து கடைநீர் சுரப்பி. ஸோ இது மாதிரியான சுரப்பிகள் எல்லாம் என்னது, நாளத்தின் மூலம் இலக்கு உறுப்பை அடையும். ஸோ இது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளமுள்ள சுரப்பிகள் எடுத்துக்காட்டு. ஓகேவா? இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி சார் இது வந்து நாளமில்லா சுரப்பிகள் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது வந்து சவ்வூடு பரவல் அழுத்தம் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இந்த நான் முன்னாடியே சொன்னேன்ல, 50 கிலோ எடை உள்ள பொருட்கள் ஒரு தராசுல வச்சிருக்கோம். ஒரு சைடுல வந்து கொஞ்சமா குறைஞ்சாலும் என்ன பண்ணும், உடனே குறையிற பக்கத்துல இருந்து நரம்பு மூலமா என்ன பண்ணும், மத்திய அதாவது அங்க இருக்கிற ரீஜனல் நெர்வ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அந்த பகுதி நரம்புகள் மூலமா மத்திய நரம்பு மண்டலத்துக்கு செய்திகள் அனுப்பப்பட்டு, மத்திய நரம்பு மண்டலத்திலிருந்து மூளைக்கு அனுப்பப்பட்டு, மூளையோட மிட் பிரைன் நடுமூளைக்கு அனுப்பப்பட்டு, நடுமூளையிலிருந்து ஹைப்போதலாமஸ்க்கு அனுப்பப்பட்டு, ஹைப்போதலாமஸ்ல இருந்து என்ன வரும், பிட்யூட்டரிக்கு வரும். பிட்யூட்டரி என்ன பண்ணும், எந்த வேதிப்பொருட்கள் தேவையோ அதை என்ன பண்ணும், சுரக்கக்கூடிய உறுப்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், கட்டளையிடும். ஸ்டிமுலேட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தைரோசின் குறைஞ்சுன்னா தைரோசின் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். சரி, அது மாதிரி ஒவ்வொருக்கும் தூண்டுதல் ஹார்மோன் என்ன பண்ணும், தூண்டி மாஸ்டர் கிளாண்ட் சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அனுப்பிச்சு விடும். அப்போ இவ்வாறு இதெல்லாம் எப்படி சார் அங்க சுரந்தது, எப்படி சார் பரவுது அப்படின்னா, நேரடியாக என்ன பண்ணுவோம், சுரந்த உடனே அந்த வேதிப்பொருள் ரத்தத்துல கலந்துரும். ரத்தத்துல கலந்து என்ன பண்ணப்படும், அப்படியே உடல் முழுவதும் பரவிடும். அப்போ ரத்தத்துல எந்தோட அளவு வந்து எந்த வேதிப்பொருட்கள் அளவு குறைவா இருக்கோ அந்த வேதிப்பொருட்கள் என்ன பண்ணுவோம், திறந்துடும். சரியா? நேரடியா திறந்துடும் அந்த உறுப்புல இருந்து. ஸோ இதெல்லாம் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிட்யூட்டரி கிளாண்ட், பிட்யூட்டரி சுரப்பி. அப்புறம் அது கீழே வந்தா தைராய்டு சுரப்பி, இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடியது. அப்புறம் அது அந்த தைராய்டுக்குள்ள
சுரப்பி இருக்கு. அது வந்து பாரா தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல 4 சுரப்பிகள் இருக்கும். பாரா தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கன் அப்படி சொல்லக்கூடிய லாங்கர்கன் திட்டுகள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கதான் பாத்தீங்கன்னா ஆல்பாசல் பீட்டாசல் எல்லாம் டீட்டெயிலா பின்னாடி போகும்போது சொல்றேன். அங்க ஒரு சுரப்பி இருக்கு. அப்புறம் நம்ம கிட்னிக்கு மேல சுரப்பி இருக்கு. அடுத்தது ஆண் பெண் இன சுரப்பிகள். ஸோ இது எல்லாமே என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படி சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? சரி பார்க்கலாம். நாளமில்லா சுரப்பிகளில் நாளங்கள் காணப்படுவதில்லை. நான் அதான் சொன்னேன் டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இந்த நாளமில்லா சுரப்பியை பொதுவா வந்து எண்டோகிரைன் கிளாண்ட் சொல்லுவாங்க. அதர்வைஸ் கால்ட் அஸ் டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாளமில்லா சுரப்பிகள் குழாய்கள் இருப்பதில்லை, நாளங்கள் இருப்பதில்லை. எனவே இவைகள் நாளமில்லா சுரப்பிகள் என்று அழைக்கப்படுகின்றன. டக்டல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த சுரப்பிகளுக்கு ஹார்மோன்கள் என்று பெயர். அப்போ இந்த சுரப்பிகளுக்கு பேர் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் என்று பெயர். ஓகேவா? ஹார்மோன்கள் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் என்பது ஒரு வேதிப்பொருள் ஆகும். ஓகே, சரி. அடுத்து இந்த நாளமில்லா சுரப்பியால் சுரக்க செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ரத்தத்தில் வெளியிடப்படுகிறது. நான் முன்னாடியே சொன்னேன். அது என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து குழாய்கள் அற்றது. குழாய்கள் மூலம் இலக்கு உறுப்பு போக முடியாது. ஏன்னா குழாய்கள் இருந்தால் தான், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்வை சுரப்பி நம்ம தோலுக்கு அடியில வந்து வேலையில வருது அப்படின்னா அது என்ன பண்ணுது? குழாய்கள் மூலம் இலக்கு உறுப்பு அடையுது. இதுக்கு வந்து என்னது? இலக்கு உறுப்பே கிடையாது. உடல் முழுவதும் தான் இலக்கு உறுப்பு. அதனால என்ன பண்ணுவோம்? நேரடியா அந்த கெமிக்கல் என்ன பண்ணுவோம்? அப்படியே ரத்தத்துல கலந்துரும். சரியா? அப்ப நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ரத்தத்தில் வெளியிடப்படுகின்றன. இவை தொலைவில் அமைந்துள்ள இலக்கு உறுப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. என்ன பண்ணும்? டார்கெட் உறுப்புன்னு சொல்லக்கூடிய பகுதியில் என்ன பண்ணப்படும்? டார்கெட் ஆர்கன் சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படும். சரியா? இது ஹார்மோனின் பழமையான வரையறையாகும். இந்த இதுதான் என்னது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு ஹார்மோன் என்பது வரையறை என்பதற்கு உண்டான பழமையான வரையறை. என்ன சொல்றாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருள் ரத்தத்தில் வெளியிடப்படுகிறது, மேலும் தொலைவில் அமைந்துள்ள இலக்கு உறுப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது ஹார்மோன்களின் பழைய வரையறையாகும். ஓகேவா? ஸோ புதுசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் அறிவியல் சார்ந்த தற்போதைய வரையறையை பின்வருமாறு நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா ஹார்மோன்கள் என்பவை ஊட்டச்சத்து அற்ற வேதிப்பொருட்களாகும். சரியா? இட் இஸ் ஏ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஹார்மோன்கள் என்பது வேதிப்பொருட்கள். இதுல என்ன இருக்காது? நியூட்ரியன்ஸ் வந்து இருக்காது, ஊட்டச்சத்துக்கள் இருக்காது. அப்போ ஹார்மோன் என்பது ஊட்டச்சத்து அற்ற வேதிப்பொருட்கள் ஆகும். இவைகள் செல்களுக்கிடையே தூதுவர்களாக செயல்படுகின்றன. சரி, ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு என்ன பண்ணும்? மெசஞ்சர்னு சொல்லக்கூடிய தூதுவர்களாக செயல்படுகின்றன. குறைவான அளவில் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது எவ்வளவு தேவையோ அந்த அளவில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? உற்பத்தி செய்யப்படும். அதிகப்படியான உற்பத்தி செய்யப்படாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே என்னது? ஆஸ்மா ரெகுலேஷன் சொல்லக்கூடிய சவ்வூடு பரவல் அழுத்தத்தின் மூலம் போதுமான அளவு வந்துன்னா ஆஃப் ஆயிடும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சவ்வூடு பரவல் அழுத்தம் என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடர்வு அதிகமான பொருள்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க அந்த உருளைக்கிழங்கு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொன்னேன். சரியா? ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு 2ஆ வெட்டிட்டு ஒரு பக்கம் என்ன பண்றோம்? ஒரு கோல் போடுறோம். அதுல சர்க்கரை தண்ணி ஊத்துறோம் ஒரு 10 ml. இன்னொரு பக்கம் என்ன பண்றோம்? வெறுமனே தண்ணி ஊத்துறோம் இன்னொரு ஹோல்ல. அப்ப என்ன பண்ணும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தண்ணியானது என்ன பண்ணப்படும்? அடர்வு அதிகமா உள்ள பகுதியை நோக்கி நகரும். அந்த சர்க்கரை பொருள் இருக்கக்கூடிய கரைந்துள்ள சர்க்கரை பொருள் என்ன பண்ணப்படும்? அடர்வு குறைவான தண்ணியை நோக்கி நகரும். ஸோ இந்த நகர்வு எது வரைக்கும் இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 2லயும் சமமான அடர்வு வர வரைக்கும் என்ன பண்ணப்படும்? இருக்கும். சர்க்கரை பொருட்கள் இந்த வெறுமனே தண்ணி இருக்கிற சைட்ல ஈக்குவலான அடர்த்தி இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இந்த சமநிலை தான் உடலையும் பேணி பாதுகாக்கிறது. இந்த வேதிப்பொருட்கள் சுரந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்? நமக்கு வந்து செயல்பாடுகள் வந்து அதிகமாகி உடல் வந்து முடியாத லெவலுக்கு வந்து போயிடும். சரி, அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ஆஸ்மா ரெகுலேட்டர் சொல்லக்கூடிய சவ்வூடு பரவல் அழுத்தத்தின் மூலம் என்ன பண்ணுது? பராமரிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அப்போ அதே இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா இந்த சவ்வூடு பரவல் அழுத்தம் செல்களுக்கு இடையே தான் நடைபெறும். சரியா? உடம்பு முழுவதும் நடக்கணும், செல்களுக்குள்ளேயே நடைபெறணும்.
அப்ப செல்களுக்குடைய நடைபெறதுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்களா, எல்லா செல்களுக்கும் என்ன பண்ணும், இது வந்து இலக்கு உறுப்பு வரைக்கும் போகணும். அதாவது எவ்வரி செல்ஸுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த ஹார்மோனுடைய தாக்கம் வந்து போய் ஆகணும். சமமா இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் சொல்றாங்க, இந்த ஹார்மோன்கள் என்பது ஊட்டச்சத்தற்ற வேதிப்பொருட்களாகும். இவைகள் நாளமில்லா செல்களுக்கிடையே தூதுவர்களாகவும் மிக குறைவான அளவிலும் தயாரிக்கப்படுகின்றன. ஓகேவா? இந்த புதிய வரையறையானது ஒழுங்கமைக்கப்பட்ட நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் ஹார்மோன்களுடன் சேர்ந்து கூடுதலாக பல புதிய மூலக்கூறுகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த ரீசெண்டா இருக்கக்கூடிய டெஃபினேஷன் சொல்றோம்ல, இது கூட என்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பல கூடுதலாக புதிய மூலக்கூறு மாலிகூல்ஸ் வந்து என்னது உள்ளடக்கியதாக இருக்கும். புதிய வரையறையில மாலிகூல்ஸ் சொல்லக்கூடிய பல புதிய மூலக்கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். ஹார்மோன்ஸ் அந்த வேதிப்பொருட்களுடைய மூலக்கூறுகள் என்ன பண்ணும், புதிய மூலக்கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். சரியா? ஸோ இது முதுகெலும்பற்றவைகள்ல சில ஹார்மோன்களுடன் கூடிய மிக எளிய நாளமில்லா சுரப்பு மண்டலத்தை கொண்டு காணப்படும். அதே சமயம் முதுகுநான் அற்றவைகள்ல அதிக அளவிலான வேதிப்பொருட்கள் ஹார்மோன்களாக செயல்படுகின்றன, மேலும் ஒருங்கிணைப்பையும் வழங்குகின்றன. மனித நாளமில்லா சுரப்பு மண்டலம் நம்ம பார்க்கலாம். இப்போ முதுகுநான் உடையவைகள்ல என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிக அளவிலான வேதிப்பொருட்கள் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். முதுகெலும்பு அற்றவைகள்ல சில ஹார்மோன்களும் கூடிய எளிய நாளமில்லா சுரப்பு மண்டலத்தை கொண்டு காணப்படுகிறது. ஓகேவா? அப்போ முதுகுநான் ஒற்றவைகளுக்கும் முதுகுநான் உள்ளவைகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதுகுநான் அற்றவைகள்ல என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிக அளவிலான வேதிப்பொருட்கள் வந்து செயல்படுகின்றன. இது வந்து ஒருங்கிணைப்பும் வழங்குது. அதே முதுகுநான் அற்றவைகள்ல சில ஹார்மோன்கள் என்ன பண்ண சொல்லுவேன், மிக எளிய நாளமில்லா சுரப்பு மண்டலத்தை சிம்பிள் என்டோக்ரைன் சிஸ்டம் கொண்டு காணப்படும். சரி, அதுல என்ன பண்ணாது, நிறைய வேதிப்பொருட்கள் வந்து இருக்காது, அதாவது இன்வெர்டிபிரேட்டால. சரியா சார்? இது வந்து ஒரு நாளமில்லா சுரப்பு மண்டலத்தோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய நாளமில்லா சுரப்பு மண்டலம். சரியா? ஹியூமன் என்டோக்ரைன் சிஸ்டம் அப்படி சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்போதலாமஸ் பார்ப்போம். இந்த ஹைப்போதலாமஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி பார்ப்போம். சரியா? இது வந்து ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, இந்த பீனியல் கிளாண்ட். அடுத்து தைராய்டு, பாராதைராய்டு ரெண்டும் இங்கே தான் இருக்கும். சரியா? 4 புள்ளிகள் இருக்கும். அது வந்து பேராதைராய்டு சொல்லுவோம். அடுத்து வந்து தைமஸ் என்ற சுரப்பி இருக்கும். அடுத்தது கணையத்துல ஹார்மோன்கள் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த கணைய ஹார்மோன் சுரப்பி இருக்கும். அடுத்தது அட்ரினல்ல லாங்கர்கன்ஸ் ஐலாண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது பெண் உறுப்புல அண்ட சுரப்பிகள் இருக்கும். அடுத்து ஆண் உறுப்புல விந்து சுரப்பிகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பி மனித உடலில் அமைந்துள்ள இடத்தை பார்க்குறோம். சரியா? சரி, பார்க்கலாம். நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் ஹார்மோன்கள் உற்பத்தி செய்யும் பரவலான திசுக்கள் அல்லது செல்கள் நம் உடலின் பல்வேறு பகுதிகளில் அமைந்த நாளமில்லா சுரப்பு மண்டலத்தை கட்டமைக்கின்றன. சரி, அந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய உற்பத்தியை திசுக்களும் செய்து செல்களும் செய்து நம்ம உடல்ல எங்க இருக்கு, பல்வேறு இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்படி எங்க அங்க அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதலமஸ், அடுத்தது பீனியல் கிளாண்ட். ஸோ அது வந்து ஆரம்பிச்சு நம்ம ஆண் பெண் இன ஹார்மோன்கள் சுரக்கிற வரைக்கும் நம்ம இடைப்பட்ட பகுதியில் அந்தந்த பகுதியில் அது அமைஞ்சிருக்கு. ஓகேவா? நம்ம உடல்ல ஒழுங்கமைக்கப்பட்ட நாளமில்லா சுரப்பு மண்டலங்களாக இருப்பவை பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ், பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் கிளாண்ட்ஸ், பீனியல் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி, கணைய சுரப்பி, பாராதைராய்டு, தைமஸ், பாலின சுரப்பிகள், அது கோனேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் இன சுரப்பிகள். ஸோ இது எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒழுங்கமைக்கப்பட்ட நாளமில்லா சுரப்பி மண்டலங்களாகும்.
சரியா? சரி. இவைகள் தவிர சில இது என்ன ஆகும், பார்ஷியலி செயல்படும். அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல தேவையானது அங்கேயே சுரந்துக்கிற சுரப்புகளும் இருக்கு. சரி, அதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு சில உறுப்புகளும் ஹார்மோன்களை சுரக்கின்றன. எடுத்துக்காட்டு இரைப்பை குடல் வழிப்பாதை, இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ரக்ட் அப்படி சொல்லக்கூடியது. அந்த பகுதியில் என்ன பண்ணப்படும், சில ஹார்மோன்களை சுரக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, புரோதெரம்பினா என்னது, பெப்சினோஜனை ரெனினா மாற்றக்கூடியது. சரியா? ரெனினா மாற்றக்கூடியது. ஸோ இது மாதிரிலாம் அங்கங்கே சுரக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வேதிப்பொருட்களை என்சைம் வந்து சுரக்கக்கூடியதாக இருக்கும். அது இரைப்பை குடல்வழி பாதையில் இருக்கு. அடுத்து கல்லீரல் இருக்கு. நம்ம கல்லீரல் நிறைய பார்த்துருக்கோம். கல்லீரல் என்ன பண்ணப்படும், சில ஹார்மோன்கள் சுரக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து சிறுநீரகம், அங்கேயே என்னது நிறைய ஹார்மோன்கள் சுரக்கக்கூடியதாக இருக்கு. இதயத்துல ஹார்மோன்கள், சில ஹார்மோன்கள் சுரக்கக்கூடியதாக இருக்கு. மனித உடலில் உள்ள அனைத்து விதமான முக்கிய நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் ஹைப்போதலாமஸின் அமைப்பு மற்றும் பணிகளின் விளக்கம் சுருக்கமாக நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து பார்க்கலாம். அப்போ மேல குறிப்பிடப்பட்டுள்ள பிட்யூட்ரி, பீனியல், தைராய்டு, அட்ரினல், கணையம், பாராதைராய்டு, தைமஸ், பாலின சுரப்பிகள், அதுல வந்து அந்த அண்டகம், விந்தகம், இது ரெண்டு தவிர இது இல்லாம வேறு சில உறுப்புகள் என்ன பண்ணுது, பார்ஷியலி ஆக்டஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட். அதாவது அது அப்பப்போ தேவைக்கு ஏற்றவாறு அங்கேயே என்ன பண்ணப்படும், அந்த இடத்துல என்ன பண்ணப்படும், இந்த ஹார்மோன்களை உற்பத்தி செய்யப்படும். ஓகேவா? அதுல இரைப்பை குடல் வழிப்பாதை, கல்லீரல் இருக்கு, சிறுநீரகத்துல இருக்கு, இதயத்துல இருக்கு. ஸோ இங்கெல்லாம் இருக்கும். இது இல்லாம டெம்பரவரி உறுப்புன்னு சொல்லக்கூடிய தற்காலிகமா இருக்கக்கூடிய உறுப்புன்னு சொல்லக்கூடிய தாய் சேய் இணைப்பு தீசுன்னு சொல்லக்கூடிய பிளசண்டா, அதுல என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அங்கேயே என்ன பண்ணப்படும், ஹார்மோன்கள் வந்து உற்பத்தி செய்யப்படும். சரியா? அதெல்லாம் டெம்பரவரியா இருக்குன்னு. தைமஸ் வந்து என்ன டெம்பரவரியா இருக்குன்னு. ஸோ அங்கேயே என்ன பண்ணப்படும், இந்த ஹார்மோன்கள்லாம் உற்பத்தி செய்யப்படும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படம் நாளமில்லா சுரப்பு மண்டலம் அமைவிடம் எங்க இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைப்போதலாமஸ் வந்து மிட் பிரெயின் சொல்லக்கூடிய நடு மூலையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது வந்து என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிட்யூட்ரி வந்து கட்டளையிடக்கூடிய செயலை செய்யக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹைப்போதலாமஸ் வந்து சுரக்கிறதுக்கு வந்து செக்ரீஷன் கிளான்ஸ் அப்படி சொல்லக்கூடியது, சுரக்கிறத கட்டளையிடக்கூடிய பகுதியா அங்க அந்த ஹைப்போதலாமஸ்ல இருந்து என்ன பண்ணப்படும், ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணும். அது வந்து என்ன பண்ணப்படும், பிட்யூட்ரிக்கு வந்து கட்டளையிடும். அடுத்து இந்த பீனியல் கிளாண்ட் அப்படி சொல்லக்கூடியது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து லைவ் அலாரம் அப்படி சொல்லுவாங்க, இல்ல லிவிங் அலாரம் அப்படி சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு மேட்ரை, ஒரு விஷயத்த வந்து பிரெயின்ல வந்து வச்சுக்கிட்டு கரெக்டா நம்ம 3 மணிக்கு தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுத்தோம்னா கரெக்டா 3 மணிக்கு எழுந்திருப்போம். பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில இருக்கு. அது வந்து பீனியல் கிளாண்டு. ஸோ அது ஒரு ஹார்மோன். சரியா? அடுத்து வந்து தொண்டை பகுதியில் காணப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி, பாரா தைராய்டு சுரப்பி அப்படி சொல்றோம். அடுத்தது அது உணவு குழல் இதயத்துக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கக்கூடிய, அதாவது முதுகுப்புறமா அமைஞ்சிருக்கக்கூடிய, இதயத்துக்கு மேல முதுகுப்புறமா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் என்ன சொல்றோம், தைமஸ் சுரப்பி அப்படி சொல்றோம். இது வந்து என்னது, லிம்பாய்டு முதல் முதல்நிலை நிணநீர் உறுப்பு அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கணையத்தை என்ன பண்ணுது, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். செரிமான பார்க்கும்போது கணையத்தில் என்ன பண்ணுது, நிறைய ஹார்மோன்கள் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அடுத்து அட்ரினல் சுரக்கூடியது, இந்த கிட்னிக்கு மேல இருக்கிறது அட்ரினல். அடுத்து ஆண் பெண் சுரக்கூடிய புரோஜெஸ்டான், எஸ்ட்ரோஜன், அடுத்தது ஆண்ட்ரோஜன் ஆண்களுக்கு. ஸோ இந்த ஹார்மோனை சுரக்கூடியது ஆண் பெண் இன உறுப்புல காணப்படக்கூடியது. சரியா? ஸோ அப்போ இந்த படம் எதை விளக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்புகளின் அமைவிடத்தை என்ன பண்ணுது, விளக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே சார், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைப்போதலாமஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஹைப்போதலாமஸ்னா என்ன, அது எங்க அமைஞ்சிருக்கு, அதனோட பணி என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போதலாமஸ் என்பது முன்மூளையில் உள்ள டயன்செபலானின் அடிப்பகுதி உடல் செயல்பாடுகளை பரவலாக கட்டுப்படுத்துகிறது. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர் பிரெயின் சொல்லக்கூடிய முன்மூளையில் உள்ள டயன்செபலானின் அடிப்பகுதி
டயன்செப்லான் மூளையில நம்ம பார்த்துருக்கோம். டயன்செப்லானுடைய அடிப்பகுதியில் என்ன பண்ணுவது, இது வந்து காணப்படக்கூடியது. இது என்ன, இதனுடைய பணி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உடல் செயல்பாடுகளை பரவலாக கட்டுப்படுத்தக்கூடியது இது பணி. நம்ம உடல்ல செயல்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் என்ன பண்ணுது, கட்டுப்படுத்தக்கூடிய. எதனால கட்டுப்படுத்துது? மத்திய நரம்பு மண்டலத்திலிருந்து பெறப்பட்ட செய்திகள் மூலம் இந்த முன்மூலையில் உள்ள ஹைப்போதலாமஸ்க்கு தான் அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி வரும்போது டோட்டலா என்ன பண்ணும், உடலுடைய செயல்பாடுகள் என்ன பண்ணும், கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? சரி. அடுத்தது, இது உட்கருக்கள் எனப்படும் நரம்புசார் சுரப்பு செல் தொகுப்புகளை கொண்டு காணப்படும். சரியா? இது உட்கருக்கள் எனப்படும் நரம்புசார் செல் தொகுப்புகளை கொண்டு காணப்படும். இது ஹார்மோன்களை சுரக்கிறது. அப்போ இதுல என்ன இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உட்கருக்கள் என்ன பண்ணப்படும், நரம்புசார் சுரப்பு செல் தொகுப்புகள் இருக்கும். ஸோ அந்த ஹைப்போதலாமஸ்ல டயன்செப்லான் அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய ஹைப்போதலாமஸ் பகுதியில உட்கருக்கள் நரம்புசார் சுரப்பு செல் தொகுப்புகளாக இருக்கும். நியூரோ செக்ரேட்டரி செல்கள் அப்படி சொல்லுவோம். சரி, ஆங்கிலத்துல இது என்ன பண்ணுவோம், நியூரோ செக்ரேட்டரி செல்கள். அந்த நியூரோ செக்ரேட்டரி செல்கள் தான் நரம்புசார் சுரப்பு செல்கள் சொல்றோம். ஸோ அந்த சுரக்கக்கூடிய அந்த நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுரக்கக்கூடியது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கு தான் ஹைப்போதலாமஸ் ஹார்மோன் என்று பெயர். சரியா? அப்போ இது உட்கருக்கள் எனப்படும் நரம்புசார் சுரப்பு செல்களை கொண்டு காணப்படும். இதற்கு நியூரோ செக்ரேட்டரி செல்கள் என்று ஆங்கிலத்தில் பெயர். இது ஹார்மோன்களை சுரக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி ஹார்மோனின் சுரப்பு மற்றும் உருவாக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. நான் சொன்னேன்ல, நியூரோ செக்ரேட்டரி செல் தான் என்ன பண்ணுது, ஹைப்போதலாமஸ்ல இருக்கக்கூடிய சுரப்பு செல்கள். அது ஹார்மோனை சுரக்கும். எந்த வகையான ஹார்மோன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த ஹார்மோன் தேவையோ, இதெல்லாம் சவ்வூடு பரவல் அழுத்தத்தின் மூலமா இருக்குது இல்ல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம உடம்புல கால்சியம் லெவல் குறையுது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பாராதார்மோன் இந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும், சுரக்கும். சரியா? தைராய்டை சுரக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது, செரிமானத்துக்கு உண்டான ஹார்மோன் தேவைன்னா என்ன பண்ணப்படும், கணையத்தை வந்து சுரக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணப்படும், தூண்டுதல் ஹார்மோன்கள் தான் சுரக்கும். அதாங்க சொல்லியிருக்காங்க ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்கள் என்ன பண்ணும், நியூரோ செக்ரேட்டரி ஹார்மோன்கள் அல்லது ஹைப்போதலாமஸின் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் பிட்யூட்டரி ஹார்மோன்களின் சுரப்பு மற்றும் உருவாக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அப்ப என்ன பண்ணும், இது வந்து சுப்ரீம் கமாண்டர் ஹைப்போதலாமஸ். அந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி என்ன பண்ணும், இந்த வேலையை செய்ய அந்த உறுப்புகளுக்கு கட்டளையிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் நடக்குதுன்னா ஹெட் மாஸ்டர் கீழே என்னது, டீச்சர் கீழே ஸ்டூடெண்ட், அதாவது லீடர் கீழே ஸ்டூடெண்ட். ஸோ இந்த வரிசையில் வச்சுக்கிட்டோம்னா இந்த ஹைப்போதலாமஸ் என்னது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர். சரியா? ஹெட் மாஸ்டர். அப்போ அந்த ஹெட் மாஸ்டர் கீழே என்ன இருக்கு, நம்ம டீச்சர் இருக்காங்க. அவங்க தான் என்னது, பிட்யூட்டரி சுரப்பி. அது என்ன பண்ணும், நீ இந்த இடத்துல போய் என்ன பண்ணும், லீடரை போய் ஒழுங்குபடுத்தி, லீடர் வந்து அவனை பேசாதன்னு சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்லை அவனை எழுந்திருக்க சொல்லு, இல்லாட்டி அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இப்படியான ஒரு அமைப்பு வேலையை செய்யும். சரி, இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவ்வூடு பரவல் மூலமா உடல்ல எந்த ஹார்மோனுடைய லெவல் வந்து குறையுது. சரி, அது மாதிரி இந்த டீனேஜ்ல வர்ற அஃபெக்ஷன்ஸ், அந்த அதுக்கு காரணம் எல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்கள் தான். சரியா? ஹார்மோன்கள், அட்ராக்ஷன், அந்த மாதிரியான செயல்கள் தான் என்ன பண்ணுது, செய்யுது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது இயற்கை ஒன்று ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த ரசிப்பு என்ன பண்ணும், நேரடியா என்ன பண்ணும், ஹைப்போதலாமஸ்க்கு தான் போகும். சரியா? ஸோ அது மாதிரி எந்த செயல் செஞ்சாலும் ஹைப்போதலாமஸ் போய் என்ன பண்ணும், உடல் செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், அது உடல்ல எது குறையுதோ அது என்ன பண்ணப்படும், இல்லை அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வெளியேற்றி விடணும். ஸோ அந்த மாதிரியான செயல்களும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உடல் வெப்பநிலை அதிகமாகி வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். சரியா? சரி. இந்த ஹார்மோன்கள் பிட்யூட்டரி ஹார்மோன்களின் சுரப்பு மற்றும் உருவாக்கத்தை ஒழுங்குபடுத்துகின்றன. இது நியூரோ செக்ரேட்டரி செல்கள், நரம்பு சுரப்பு செல்கள் சுரக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் ஹார்மோன்கள் என்ன பண்ணும்,
பிட்யூட்டரி ஹார்மோன்களின் சுரப்பு மற்றும் உருவாக்கத்தை ஒழுங்குபடுத்தும். ஓகேவா? சரி. அடுத்தது, இருப்பினும் ஹைப்போதாலமஸ் சுரக்கப்படும் ஹார்மோன்களில் 2 வகைகள் உள்ளன. சரியா? இதெல்லாம் இருந்தாலும் இந்த ஹைப்போதாலமஸ் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து 2 வகை உள்ளன. அவை ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விடுவிக்கும் ஹார்மோன்கள், அதாவது ரிலீஸ் ஹார்மோன் அப்படி சொல்றோம், ரிலீசிங் ஹார்மோன் அப்படி சொல்லக்கூடியது. சரியா? இது பிட்யூட்டரி ஹார்மோன் சுரப்பை தூண்டும். சரியா? ஸ்டிமுலேட் ஹார்மோன், அதாவது தைரோசின் ரிலீசிங் ஹார்மோன், அடுத்தது இன்சுலின் ரிலீசிங் ஹார்மோன், அடுத்தது ஆண்ட்ரோஜன் ரிலீசிங் ஹார்மோன். ஏன் இது எப்படின்னா அங்க இருந்தே வரும், ஹைப்போதாலமஸ்ல இருந்து என்ன பண்ணும், பிட்யூட்டரி கட்டளையிடும். நீ என்ன பண்ணலாம், பிட்யூட்டரியில வந்து பிட்யூட்டரி கட்டளையிடும் தைரோசின் என்ன பண்ணும், கால்சியத்தை சுரக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தைரோசின் ரிலீசிங் ஹார்மோன். ஓகே. அடுத்தது, இப்போ வந்து இன்சுலின் தேவைன்னா இன்சுலின் ரிலீசிங் ஹார்மோன் அது என்ன பண்ண விடும், ஹைப்போதாலமஸ் சொல்லும். அப்போ என்ன, ஹைப்போதாலமஸ் வந்து பிட்யூட்டரி சொன்ன உடனே பிட்யூட்டரி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் உறுப்புக்கு வந்து கட்டளையிடும், நீங்க வந்து இந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஏன்னா உடல்ல குறைவா இருக்கு, நீங்க வந்து சுரக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியான பணியை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஹைப்போதாலமஸ் வரக்கூடிய ஹார்மோன்கள் 2 வகைப்படும். அவை முறையே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீசிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய விடுவிக்கும் ஹார்மோன்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி ஹார்மோனின் சுரப்பை வந்து தூண்டும். சரியா? இது வந்து ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தடை செய் ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படி சொல்றோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி ஹார்மோன்களை சுரப்பை தடுக்கிறது. அது என்ன சார், சுரக்கவும் செய்து தடுக்கவும் செய்யுது அப்படின்னா, இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சவ்வூடு பரவல் அழுத்தத்து மூலம் நடைபெறுகிறது. அப்போ ஒரு எடக்கல், அதாவது ஒரு இடத்தட்டுல ஒரு 100 கிலோ 100 கிலோ வச்சிருக்கோம். ஒரு பக்கம் என்ன பண்ணுது, 100ல 99 கிலோவா குறையுது அப்படின்னா 1 கிலோ என்ன பண்ணும், ரிலீஸ் பண்றது கட்டளையிடும். இப்படி ரிலீஸ் பண்ண பிறகு திரும்ப அந்த ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 1 கிலோ வந்துருச்சுன்னு என்ன பண்ணும், இம்மிடியா ஸ்டாப் பண்ணும்ல. அப்போ சுரக்கவும் செய்யும், தடை செய்யவும் செய்யும். ஸோ அதுதான் என்னது, அதன் காரணமாக தான் என்ன பண்ணுது, உடலானது ஒழுங்கமைப்பு கட்டமைப்பு செய்கிறது, ஒழுங்குபடுத்தி கட்டமைப்பை வெளியிடுகிறது. சரியா? 1 கிலோ தான் வரணும்னா 2 ஈக்குவலா பாடியில வந்து ஈக்குவலைஸ் வரணும். சமநிலை ஆயிடுச்சுன்னா சுரப்பு நிறுத்துறது. அதுதான் பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் அப்படி சொல்லக்கூடியது. இன்னொன்னு பிட்யூட்டரி ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது ரிலீசிங் ஹார்மோன். குறையும் போது ரிலீஸ் பண்ணும், அதிகமா போயிட போகுதுன்றதால என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணிடும். ஈக்குவல் வந்த பிறகு என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணும், 2 வகையான ஹார்மோன்களை சுரக்கின்றன. ஒன்னு வந்து விடுவிக்கும் ஹார்மோன்கள், இன்னொன்னு வந்து தடை செய்யும் ஹார்மோன்கள் ஆகும். ஓகேவா? எடுத்துக்காட்டாக கொனடோட்ரோபின் விடுவிக்கும் ஹார்மோன், அதாவது கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ், GnRH சொல்லக்கூடியது எனப்படும் ஹார்மோன் ஹைப்போதாலமிக் ஹார்மோன் பிட்யூட்டரி தொகுப்பாகும். அந்த பிட்யூட்டரி சிந்தசிஸ் மற்றும் கொனடோட்ரோபின் வெளியீட்டை தூண்டுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கொனடோட்ரோபிக் விடுவிப்பு ஹார்மோன் சொல்லக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா கொனட்ஸ் ஹார்மோன்ஸ், ஆண் பெண் உறுப்புகளுக்கு, ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு உண்டான ஹார்மோன்கள் வந்து என்னது, கொனடோட்ரோப் ரிலீஸ் ஹார்மோன் சொல்லக்கூடிய GnRH சொல்லக்கூடியது. இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமிக் பிட்யூட்டரி தொகுப்பாக்கம். என்ன பண்ணணும், பிட்யூட்டரி என்ன பண்ணும், தூண்டுவிக்க சொல்லும். அப்படி சொல்லும் போது கொனடோட்ரோபின் வெளியீட்டை தூண்டுகிறது. அப்ப என்ன பண்ணணும், பெண்களுக்கு வந்து புரோஜெஸ்டான், எஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் என்ன பண்ணணும், விடுவிக்க தூண்டும். ஆண்களுக்கு வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை விடுவிக்க தூண்டும். சரியா? ஸோ அப்போ இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையிட்டு அது பிட்யூட்டரி வந்து எக்ஸாக்ட் உறுப்பை வந்து என்ன பண்ணுது, ஆக்டிவேட் பண்ண செய்யும். ஸோ அதான் பிட்யூட்டரியோட வேலை. ஓகேவா? அப்போ ரிலீசிங் ஹார்மோன் செக்ரேட் பண்றது ஹைப்போதாலமஸ், அதை செயல்பாக்கம் கொண்டுட்டு வர்றது பிட்யூட்டரி, அதை செயல்படுத்துறது இலக்கு ஹார்மோன் உறுப்பு. சரியா? இதை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனடோட்ரோபின்ற விடுவிப்பு ஹார்மோன். சரியா? இந்த கொனடோட்ரோபின்ற விடுவிக்கும் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி என்ன பண்ணும், தூண்டி என்ன பண்ணும், கொனடோட்ரோபின் வெளியீட்டை தூண்டுகிறது. சரியா? ஒரு சுப்ரீம் கமாண்டர் அது ஹைப்போதாலமஸ், அடுத்தது ஹைப்போதாலமஸ்,
அடுத்தது கமாண்டர் பிட்யூட்டரி கிளாண்ட் இது. அடுத்தது அதாவது செயல்படுத்துபவர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கொனோட்ரோஃபி எந்த உறுப்பு வேதிப்பொருட்கள் சுரக்கணுமோ அந்த உறுப்பை சொல்றோம் நம்ம. சரி, இவ்வாறு என்ன பண்ணுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்போதலாமஸ் தன்னுடைய பணியை செய்கிறது. ஓகேவா? சரி, அடுத்தது இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு அதர் சைடு எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ்ல இருந்து வரும் சோமட்டோஸ்டோட்டின் பிட்யூட்டரியில் இருந்து வரும் வளர்ச்சி ஹார்மோன் வெளியீட்டை தடுக்கிறது. ஸோ ஒரு புறத்துல கொனோட்ரோபிக் ரிலீஸ் ஹார்மோன் இருக்கு, மற்றொரு புறத்துல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் வரும் சோமட்டோட்ராஸ்டின் அப்படி சொல்லக்கூடிய ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரியில இருந்து வரும் குரோத் ஹார்மோனை என்ன பண்ணும், குரோத் ஹார்மோனுடைய வளர்ச்சி ஹார்மோனுடைய இதை வந்து என்ன பண்ணும், தடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ ஹைப்போதலாமஸ்ல இருந்து வரும் சோமட்டோஸ்டாட்டின் பிட்யூட்டரியில இருந்து வரும் வளர்ச்சி ஹார்மோன் வெளியீட்டை என்ன பண்ணும், தடுக்கக்கூடியதாக இருக்குது. சரியா? சரி, அடுத்து இந்த ஹார்மோன்கள் ஹைப்போதலாமிக் நியூரான்களில் உருவாக்கப்படுகின்றன. சரி, அந்த ஹார்மோன்கள் எங்க இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ், அதாவது நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ்ல காணப்படக்கூடிய ஹைப்போதலாமிக் நியூரான்ஸ்ல என்ன பண்ணப்படும், காணப்படக்கூடியதாக இருக்கும். சரியா? இவைகள் ஆக்சான்கள் வழியே நரம்புகளின் முடிவு பகுதியில் இருந்து விடுவிக்கப்படுகின்றன. சரியா? நம்ம நியூரான்கள்ல 3 பகுதி பார்த்தோம், ஊடலம், ஆக்சான், அடுத்தது டென்ட்ரைட்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? இந்த ஆக்சான்கள்ல முடிவு பகுதி இருக்கு பாருங்க, அந்த முடிவு பகுதியில இருந்தா என்ன பண்ணப்படும், இந்த ஹார்மோனுடைய செக்ரிஷன் என்ன பண்ணணும், வெளியிடப்படுகிறது. அதெல்லாம் குமிழ் மாதிரி இருக்கும். சரியா? அந்த குமிழ் மாதிரி இருக்க பகுதியில் என்ன பண்ண வெளியிடப்படுகிறது. சரி, இந்த ஹார்மோன்கள் போர்ட்டல் சுற்றோட்ட மண்டலத்தில் பிட்யூட்டரி சுரப்பியை அடைகின்றன. ஸோ அப்போ இந்த ஹார்மோன்கள் எதன் வழியாக பிட்யூட்டரி அடையுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா போர்ட்டல் சுற்றோட்ட மண்டலத்தின்னு சொல்லக்கூடிய அதன் மூலம் பிட்யூட்டரியை அடையும். ஓகேவா? ஸோ அப்போ ஹைப்போதலாமஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய சுரப்பு செல்கள், அதாவது சுரக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் என்ன பண்ணப்படும், ஹைப்போதலாமிக் பகுதியில் இருக்கக்கூடிய போர்ட்டல் சுற்றோட்ட மண்டலம், அதாவது போர்ட்டல் சர்க்குலர் சிஸ்டம் சொல்லக்கூடிய பகுதி மூலம் என்ன பண்ணுவோம், பிட்யூட்டரி அடையும். சரியா? இந்த முன் பிட்யூட்டரியின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. இது என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படி சொல்லுவோம். சரியா? பிட்யூட்டரியில 2 லூப் இருக்கும், ஆன்டீரியர் பிட்யூட்டரி, போஸ்டீரியர் பிட்யூட்டரி அப்படி சொல்லுவோம். அதை என்ன பண்றோம், முன்கதுப்பு அப்படி சொல்லுவோம். சரியா? முன்கதுப்பு அப்படி சொல்லுவோம். அந்த முன்கதுப்பு தான் என்ன பண்ணுது, இந்த போர்ட்டல் சுற்றுற மண்டலத்தினுடைய பிட்யூட்டரி பகுதி என்ன பண்ணுது, செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. பின்புற பிட்யூட்டரி ஹைப்போதலாமஸ் நேரடி நரம்பியல் கட்டுப்பாட்டில் உள்ளது. சரி, அப்போ 2 லூப் இருக்கும். அதாவது பிட்யூட்டரி என்பது ஒரு பட்டாணி போன்ற ஒரு அளவுள்ள ஒரு உறுப்பு. இது ராட்கியின் பள்ளத்துல இருக்கும், மூளையின் மண்டையோட்டு பகுதியில ராட்கியின் பள்ளத்துல வந்து காணப்படக்கூடிய ஒரு உறுப்பு. அது பிட்யூட்டரி சுரப்பு நடத்தும் போது நான் சொல்றேன். அந்த உறுப்புல என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 2 லூப் வந்து காணப்படும். ஒன்று வந்து முன் பிட்யூட்டரி கதுப்பு, இன்னொன்று வந்து பின் பிட்யூட்டரி கதுப்பு. இதுக்கு 2 இடையில ஒரு பகுதி இருக்கும், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் இன்டர்மீடியா அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த பகுதியெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹலோ சரியா? ஏன்பா கேக்குது இல்லப்பா? ஹலோ, கேக்குது சார். சரி, ஓகேப்பா. சரி, அப்போ அந்த ஹார்மோன்கள் எப்படி வந்து ஹைப்போதலாமஸ்ல இருந்து பிட்யூட்டரி வந்து ரிலீஸ் பண்ணுது அல்லது இன்ஹிபிட் பண்ணுது, எந்த சுற்றோட்ட மண்டலத்துல வழியா வருது அப்படின்னா போர்ட்டல் சுற்றோட்ட மண்டலத்துல வழியா பிட்யூட்டரி சுரப்பியை அடைகின்றன. சரியா? இந்த பிட்யூட்டரி சுரப்பில 2 கதுப்புகள் இருக்கும். சரியா? அவை வந்து பாத்தீங்கன்னா முன்புற பிட்யூட்டரி செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும். அது வந்து முன்கதுப்பு.
அடுத்து பின்கதுப்பு ஒண்ணு இருக்கு. அது பின்புற பிட்யூட்டரியினுடைய ஹைப்போதலாமஸ் நரம்பியல் கட்டுப்பாட்டுல நேரடியா இருக்கும். அதன் கீழே இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸுடைய பணி மற்றும் அமைப்பு. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி. இது வந்து ஹைப்போதலாமஸ் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுரப்பி. இது வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பிகள் செல்லா டர்சிகா எனப்படும் எலும்பு குழியில், அதாவது போனி கேவிட்டி அப்படி சொல்லக்கூடியது அமைந்து காணப்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி அப்படி சொல்லலாம். செல்லா டர்சிகா. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு காம்பு போன்ற அமைப்பால் ஹைப்போதலாமஸ் பகுதியில இணைஞ்சிருக்கும். இந்த பட்டாணி போன்ற ஒரு உறுப்பு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா ஒரு காம்பு, அந்த காம்பு என்ன பண்ணப்படும், காம்பு போன்ற பகுதியில ஹைப்போதலாமஸோட இணைந்து காணப்படும். ஓகேவா? இது எங்க இருக்கும், செல்லா டர்சிகன்ற பகுதி இருக்கும். அந்த எலும்பு குழியில காணப்படும். அந்த எலும்பு குழி வந்து ராப்கின் பள்ளம் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அது வேணா நமக்கு இதுல இருக்கிறதே பாத்துங்க. செல்லா டர்சிகா என்ற எலும்பு குழியில என்ன பண்ணப்படும், அந்த பிட்யூட்டரி சுரப்பியானது காணப்படும். இது ஒரு காம்பு போன்ற அமைப்பு என்ன பண்ணப்படும், ஹைப்போதலாமஸ் பகுதியில இணைந்து காணப்படும். ஓகேவா? அந்த காம்பு போன்ற பகுதி தான் என்னது, கல்லீரல், சாரி போர்ட்டல் சுற்றோட்ட மண்டலம். சரியா? அந்த போர்ட்டல் சுற்றோட்ட மண்டலம் தான் என்ன பண்ணப்படும், கட்டளைகளை கொண்டுட்டு வரும். ரிலீஸ் பண்றதா அல்லது இன்ஹிபிட் பண்ற, தடை பண்றதா. சரியா? சுரக்கிறத தடை பண்றதா அல்லது தேவையவற்றை உற்பத்தி செய்யவா அப்படின்றத இதை என்ன பண்ணப்படும், கொண்டுட்டு வரும். அதான் பாத்தீங்கன்னா போர்ட்டல் சுற்றோட்ட மண்டலம். இந்த போர்ட்டல் சுற்றோட்ட மண்டலம் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா காம்பு போன்ற அமைப்பா என்ன பண்ணப்படும், ஹைப்போதலாமஸ் பகுதியில இணைஞ்சிருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. அடுத்தது உள்ளமைப்பின் அடிப்படையில் இது என்னது, அடினோ ஹைப்போபைசிஸ், நியூரோ ஹைப்போபைசிஸ் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். சரியா? இதை உள்ளமைப்பின் அடிப்படையில் அனாட்டாமிக்கலா இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பியானது 2 பகுதிகளாக என்ன பண்ணப்படும், 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்படும். அவை முறையே என்ன அப்படி அடினோ ஹைப்போசிஸ் அண்ட் நியூரோ ஹைப்போசிஸ் என்று நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடினோ ஹைப்போசிஸ் என்ன அப்படின்னா பார்ஸ் டிஸ்டாலிஸ் மற்றும் பார்ஸ் இன்டர்மீடியா என 2 பகுதிகளை கொண்டிருக்கு. பட் வந்து இது வந்து என்சிஆர்டி புக்ல கொடுத்திருக்கிறதுமா. பட் உண்மையிலே இது வந்து எத்தனை பகுதியா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 பகுதியா பிரிச்சிருக்கோம். பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் டியூபராலிஸ், பார்ஸ் இன்டர்மீடியா என்ற 3 பகுதின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா வர காலேஜ், அதாவது பிஜி லெவல்ல யூஜி லெவல்ல இருக்கக்கூடிய பகுதியில இந்த பகுதி இருக்கும் அடினோ ஹைப்போசிஸ். பட் உங்களுக்கு வந்து 2 பகுதி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ஸ் டியூபராலிஸ் என்ற பகுதி வந்து வேற ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்குள்ள போக வேண்டாம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, அடினோ ஹைப்போசிஸ் என்னது 2 பகுதியில கொண்டது காணப்படும்னு சொல்றாங்க. அது வந்து என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கிறது. பட் ஆனா இதோட கொஞ்சம் அட்வான்ஸா தெரிஞ்சுக்கணும்னா அடினோ ஹைப்போசிஸ் 3 பகுதிகளாக இருக்கு. அவை முறை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் டியூபராலிஸ், பார்ஸ் இன்டர்மீடியா. சரி, அந்த டியூபராலிஸ் வந்து இங்க வந்து மிஸ் ஆயிருக்கு, அதை பாத்துங்க. ஓகேவா? சரி, அப்போ நம்ம இதுல இருக்க மாதிரியே படிச்சோம்னா அடினோ ஹைப்போசிஸ் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஓகேவா? அவை முறையே பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் இன்டர்மீடியா என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இந்த பிட்யூட்டரி பார்ஸ் டிஸ்டாலிஸ் பகுதியில் பொதுவாக முன் பிட்யூட்டரி அல்லது முன் கதுப்பு என்ன சொல்றோம், ஆன்டீரியர் பிட்யூட்டரி அப்படி சொல்றோம். இது எங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடினோ ஹைப்போசிஸ்ல பார்ஸ் டிஸ்டாலிஸ் பகுதியில இருக்கு. ஓகேவா? சோ அந்த என்ன பண்றோம், அந்த பார்ஸ் டிஸ்டாலிஸ் பகுதியை நம்ம முன்கதுப்பு என்று அழைக்கிறோம். ஓகே, சரி. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோட பணி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வளர்ச்சி ஹார்மோன்களை சுரக்கும். அடுத்தது புரோலாக்டின் ஹார்மோனை சுரக்கும். அடுத்து தைராய்டை தூண்டு ஹார்மோன், தைராய்டிங் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரக்கும்.
சரியா? அடுத்தது அட்ரினல் கார்டெக்ஸை தூண்டு ஹார்மோன், அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். சரியா? அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் சொல்லக்கூடிய அட்ரினல் கார்டெக்ஸை தூண்டு ஹார்மோனை சுரக்கும். அடுத்தது லுட்டினைசிங் ஹார்மோனை சுரக்கும். அடுத்தது ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், எஃப்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஃபாலிக்கிள் செல்களை தூண்டு ஹார்மோன் போன்ற ஹார்மோன்களை சுரக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப பாருங்க, மூளையில என்ன இருக்கு? மூளையானது அதாவது மூளையில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பியானது 2 முக்கிய பகுதிகள் கொண்டது. அவை முறையே அடினோஹைபோசிஸ், நியூரோஹைபோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அடினோஹைபோசிஸ் என்னது? மேலும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அவை முறையே பார்ஸ் டிஸ்டாலிஸ், பார்ஸ் இன்டர்மீடியா. இந்த பிட்யூட்டரியில் காணப்படக்கூடிய பார்ஸ் டிஸ்டாலிஸ் பகுதி, அதாவது அடினோஹைபோசிஸ்ல காணப்படக்கூடிய பார்ஸ் டிஸ்டாலிஸ் பகுதியில பொதுவாக பார்த்தீங்கன்னா முன்கதுப்பு என்று அழைக்கப்படுகிறோம். அதாவது போஸ்டீரியர் ஆன்டீரியர் லூப் என்று அழைக்கப்படுகிறோம், அல்லது ஆன்டீரியர் பிட்யூட்டரி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இது என்னென்ன ஹார்மோன்லாம் சுரக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும். அடுத்து ப்ரோலாக்டினை சுரக்கிறது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை சுரக்கிறது. அட்ரினல் கார்டெக்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை சுரக்கிறது. அடுத்தது லுட்டினைசிங் ஹார்மோனை சுரக்கிறது. ஃபாலிக்கிள் செல்ஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை சுரக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் சுரக்கக்கூடியதா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடினோஹைபோசிஸ்ல பார்ஸ் டிஸ்டாலிஸ் என்ற இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடியது. இந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிட்யூட்டரி முன் பிட்யூட்டரி அல்லது முன் கதுப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆன்டீரியர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? சரி. அடுத்தது மெலனோசைட் தூண்டு ஹார்மோன், எம்எஸ்ஹெச். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெண்தோல் நோய் அப்படி சொல்லக்கூடியது, வெண்தோல் நோய் அப்படி சொல்லக்கூடியது. சரியா? மெலனோசைட் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின் வந்து ஸ்கின் கலராகவே இருக்கும். சரியா? மெலனின் சுரப்பு வந்து நார்மலாக இருக்கும். இந்த நியூக்ரோஸ் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கருப்பாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? மெலனின் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும். சரியா? அதே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அல்பினிசம் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய ஒரு மார்பாலஜிக்கல் தோற்றம், பிசியாலஜிக்கல் தோற்றம். பட் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பர்சன்ல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லிப்ஸ்ன்னு ஆகும். அந்த வெண்குஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி வந்து அந்த அந்த இதில் வச்சிருந்தாங்க. பட் வந்து இப்போ எல்லாம் என்னது? அது வந்து ஒரு கான்டாக்ட் டிசீஸ், தொடு நோய் கிடையாது. அது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மெலனோசைட் அப்படின்ற ஒரு செல் வந்து என்னது? சுரக்காததால அந்த ஏரியாவில் என்ன பண்ணுது? நமக்கு வந்து அந்த தோல் வந்து வெள்ளையாயிருது. கையில் இருக்கும், காலில் இருக்கும், அது லிப்ஸில் இருக்கும். ஸோ அந்த பகுதியில் காணப்படக்கூடியது பார்த்தீங்கன்னா மெலன் சுரப்பு வந்து குறைவாக இருக்கிறது. அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காவது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்? ஆன்டிபாடி எடுத்திருப்போம். அப்போ ஆன்டிபாடி கொடுக்கும்போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஆன்டிபாடி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா டோஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல என்ன பண்ணோம்? நம்ம உடல்ல இருக்கிற செல்லே என்ன பண்ணோம்? ஃபாரின் செல்ஸா, அதை வெளியிலேருந்து வரக்கூடிய செல்ஸா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணோம்? அதையே அழிச்சிடும். சரியா? ஸோ அது மாதிரி அழிக்கப்பட்டு அந்த மெலனோசைட்ஸ்கள் வந்து என்ன பண்ணுவோம்? இந்த பாடி கன்சிடர்ஸ் ஏ மெலனோசைன் இஸ் ஏ ஆன்டிஜன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உடல் செல்களில் இருக்கக்கூடிய அந்த மெலனோசைட்ஸ் என்ன பண்ணும்? ஆன்டிஜனை பார்த்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி என்ன பண்ணப்படும்? அதை வந்து அழிச்சிடும். ஸோ அதன் காரணமாக அந்த வெண்புள்ளி நோய் வரும். ஸோ அந்த மெலனோசைட்ஸ் செல்களை சுரக்கக்கூடியது இல்லாட்டி தூண்டக்கூடியது இதுதான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அடிஷனலா மெலனோசைட் தூண்டு ஹார்மோன், எம்எஸ்ஹெச். இது எங்க இருக்கு? அந்த அடினோஹைபோசிஸ்ல ஆன்டியர் லூப்ல இருக்கு. ஓகேவா? இது இன்னும் ஒரே ஒரு ஹார்மோனை மட்டும் பார்ஸ் இன்டர்மீடியா என்னது சுரக்குது. சரியா? அப்போ மெலனோசைட் சுரக்கக்கூடிய மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சுரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா பார்ஸ் இன்டர்மீடியாவில் இருக்கு. ஓகேவா? எனினும் மனிதர்களில் பார்ஸ் இன்டர்மீடியாவானது பார்ஸ் டிஸ்டாலுடன் கிட்டத்தட்ட என்ன பண்ணுது? இணைக்கப்பட்டுள்ளது.
இந்த ஹியூமன் பீயிங்ஸ்ல என்ன பண்ணுது, பார்ஸ் இன்டர்மீடியட் ஆனது பார்ஸ் டிஸ்டால் என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட ஜாயிண்டாவே தான் இருக்கு. ஓகேவா? அப்போ மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனும் அது கூடயே வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் பெற்று காணப்படுகிறது மனிதன்ல. ஓகே, அடுத்தது நியூரோஹைப்போபைசிஸ். இந்த நியூரோஹைப்போபைசிஸ் என்ன அப்படி சொல்றதுன்னா பாஸ் நெர்வோசா அப்படி சொல்லும். சரியா? ஸோ இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பின் பிட்யூட்ரி கதுப்பு என்று அழைக்கப்படும் அல்லது பின்புற பிட்யூட்ரி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? முன்னாடி பார்த்தது அடினோஹைப்போபைசிஸ், அது வந்து முன் பிட்யூட்ரி கதுப்பு அல்லது முன் பிட்யூட்ரி என்று அழைக்கப்படும். இப்போ பார்த்து நியூரோஹைப்போபைசிஸ், இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது பார்ஸ் நெர்வோசா அப்படின்னு சொல்லுவோம். பின்புற பிட்யூட்ரி அல்லது பின் பிட்யூட்ரி கதுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் மற்றும் வாசோப்ரெசின் எனும் இரு ஹார்மோன்களை வந்து சுரக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஆக்சிடோசின் மற்றும் வாசோபெர்சின் என்ற 2 ஹார்மோன்கள் என்ன பண்ணும், இது சுரக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 2 ஹார்மோன்களை என்ன பண்ணும், சுரக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன இரு ஹார்மோன்களை வந்து சுரக்கிறது. தேவையான நேரத்தில் என்ன பண்ணுது, சேமித்து வெளியேற்றும். வாசோபெர்சின் அண்டு ஆக்சிடோசின் இவைகள் உண்மையில் ஹைப்போதாலமஸால் உருவாக்கப்படுகிறது. என்னதான் இந்த நியூரோஹைப்போபிசிஸ்ல 2 ஹார்மோன்கள் வந்து என்னது சேமிப்பு தளமாக தான் என்ன பண்ணுது, செயல்படுகிறது. ஆனா இந்த 2 ஹார்மோன்களும் எது வந்து உண்மையே உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணுது, இந்த ஹைப்போதாலமஸ் தான் உருவாக்குகிறது. எது, ஆக்சிடோசினையும் வாசோபெர்சினையும். சரியா? ஹைப்போதாலமஸ் உருவாக்கப்படுகிறது. மேலும் நியூரோஹைப்போசிஸ் பகுதிக்கு நரம்பிழைத்தண்டின் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது. நரம்பிழைத்தண்டு. சரி, அந்த மயலின் உரை அப்படி சொல்லணும்ல, ஆக்சான் பகுதி, அந்த அதுதான் அது நரம்பிழைத்தண்டு சொல்றோம். அந்த நரம்பிழைத்தண்டு மூலமா என்ன பண்ணும், கொண்டுட்டு வந்து இந்த நியூரோஹைப்போசிஸ்ல வைக்கிறது. சரியா? ஸோ அப்போ ஹைப்போதாலமஸ் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படலாம் நீட்ல. ஹைப்போதாலமஸால் சுரக்கப்பட்டு நியூரோஹைப்போசிஸில் சேமிக்க வைக்கக்கூடிய ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வாசோபெர்சின், அடுத்தது வாசோபெர்சின் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அடுத்தது ஆக்சிடோசின், அடுத்தது ஆண்ட்ரோஜன். இது மாதிரி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவான், டில வந்து ஆக்சிடோசின் அண்டு வாசோபெர்சின் கொடுப்பான். நம்ம எதுன்னு கரெக்டா பார்த்து எழுதுறதுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும். சரியா? சரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்யூட்ரி ஹைப்போதாலமஸ்களிலே தொடர்பை ஏற்படுத்தும் வரைபடம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா என்ன செல்லா டெர்சிகான்ற இந்த எலும்பு குழியில காணப்படக்கூடிய இந்த பகுதி என்னதான் நம்ம என்ன சொல்றோம், செல்லா டெர்சிகா அப்படின்னு சொல்றோம். சரியா? இதுல 2 கதுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு கதுப்பு என்னது, இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பிட்யூட்ரி. இது ரெண்டும் சேர்ந்தது இந்த பட்டாணி போன்ற அமைப்பு தான் என்னது பிட்யூட்ரி சொல்றோம். இல்ல 2 கதுப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அடினோஹைப்போசிஸ், இது வந்து பின்புறமா இருக்குது நியூரோஹைப்போசிஸ். இந்த அடினோஹைப்போசிஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோன் வந்து சுரக்கும். அது முன்னாடியே பார்த்தோம். மெலனோசைட் ஹார்மோன்கள்ல அடுத்தது என்ன பண்ணும், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் சுரக்கும் பார்த்தோம். இந்த நியூரோஹைப்போசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாசோபெர்சின் இன்னொரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அது என்ன பண்ணுது, நமக்கு ஹைப்போதலாமிக் நியூரான்கள்ல நரம்பு தண்டு மூலமா என்ன பண்ணுது, சேகரிக்கப்பட்டு இங்க வந்து என்னது சேகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ செல்லா டெர்சிகான்ற எலும்பு குழியின் உள்ள அமைஞ்சுள்ள பட்டாணி போன்ற உறுப்பு தான் என்னது பிட்யூட்ரி. இதுல 2 கதிப்புகளை கொண்டு காணப்படும். ஒன்று வந்து முன் பிட்யூட்ரி, இன்னும் வந்து பின் பிட்யூட்ரி. முன் பிட்யூட்ரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடினோஹைப்போசிஸ் என்று அழைக்கப்படும். இது பல்வேறு ஹார்மோன்களை சுரக்கும். பின் பிட்யூட்ரி வந்து நியூரோஹைப்போசிஸ் என்று அழைக்கப்படும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாசோபெர்சின், ஆக்சிடோசின் என்ற 2 ஹார்மோன்களை வந்து என்னது சேமிக்கிறது, தேவையான நேரத்தில் வெளியேற்றக்கூடியது. ஆக்சுவலா அந்த ஹார்மோன்கள் எங்க இருந்து வருது, ஹைப்போதலாமஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். இது நரம்பு தண்டுகள் மூலம் என்ன பண்ணும், இதுதான் நரம்பு தண்டு. இந்த நரம்பு தண்டுகள் மூலம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நியூரோஹைப்போசிஸ்ல வந்து
சேமிக்கப்படுகிறது. ஓகேவா? சரி. அடுத்துப்பா, இந்த வளர்ச்சி ஹார்மோன் இருக்குல்ல, அதுல அதிகப்படியான சுரப்பின் காரணமாக உடலில் சாதாரண வளர்ச்சியை தூண்டி பேருருவம், அதாவது ஜைஜாண்டிசம் சொல்லக்கூடிய உருவாகிறது வழிவகுக்கும். சரி, நம்ம இப்போ நிறைய பேரை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆஜானு பாகுவாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்துன்னா டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துருவாங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட்டாக இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா காளி அந்த எந்த இதில் வருவோம்ல, அது நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் இந்த ஸ்போர்ட்ஸில் கார்டெக்ஸில் வரக்கூடிய இதில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், ஜைஜாண்டிஸாக இருப்பாங்க. ஓகேவா? இந்த வளர்ச்சி ஹார்மோன் குறைவாக கொடுப்பதன் காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளத்தன்மை வந்து ஏற்படும். அதாவது டிராபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோத் ஹார்மோன் அதிகமா சுரந்துன்னா அந்த மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜைஜாண்டிசமா இருப்பாங்க, ரொம்ப அக்ரோமெகாலி கண்டிஷன்ல இருப்பாங்க. அதே வந்து குறைவா சுரந்துன்னா அந்த மனிதர் எப்படி இருப்பாங்கன்னா குள்ளத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். ஓகேவா? இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பில் உள்ள அடினோஹைபோசிஸ்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி ஹார்மோனுடைய பங்கு தான் ஒரு மனிதன் அதிகமாக வளர்ச்சி அடைவதும் குள்ளமாக இருப்பதற்கும் காரணம். ஓகே, புரோலாக்டின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால் சுரப்பிகளை வந்து சுரக்கும் பெண்களுக்கு. சரியா? பெண் உயிரினங்களுக்கு முதுகெலும்பு முறையில் பால் சுரப்பிகளை சுரக்கிறதுக்கு புரோலாக்டின். அதன் காரணமாக அவங்களுக்கு வந்து பூப்பு எய்தவுடன் இல்லாட்டி குழந்தை பெறும் வயது வரணும் என்ன பண்ணும், பால் சுரப்பிகள் வரும், மெமரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய வளர்ச்சி அவற்றில் பால் உருவாக்கத்தை ஒழுங்குறது என்னது, புரோலாக்டின் அப்படி சொல்லக்கூடியது இந்த புரோலாக்டின். சரியா? அடுத்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு சுரப்பிலிருந்து தைராய்டு ஹார்மோனை சுரத்தல் உருவாக்கத்தை தூண்டும். சரியா? ஸ்டிமுலேட்டிங்னாவே தூண்டுதுன்னு அர்த்தம். அப்ப தைராய்டு சுரப்பில சுரக்கூடிய ஹார்மோன் என்ன பண்ணும், தூண்டக்கூடியதாக இருக்கும். அட்ரினல் கார்டெக்ஸை தூண்டும் ஹார்மோன் குளுக்கோ கார்டிகாய்டுகளை என்ன பண்ணும், ஸ்டீராய்டு ஹார்மோன்கள் அட்ரினல் புறணியில் இருந்து சுரத்தல் மற்றும் உருவாக்கப்படுகிறது. இப்போ அட்ரினல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினல் கார்டோ தூண்டு ஹார்மோன் ஏசிடிஹெச், அட்ரினல் கார்டிகோ ட்ரோபிக் ஹார்மோன் சொல்லக்கூடியது. இது குளுக்கோ கார்டிகாய்டு எனப்படும் ஸ்டீராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும், அட்ரினல் இருக்கக்கூடிய புறணி பகுதியில் என்ன பண்ணும், சுரக்கும், உருவாக்க தூண்டும். சரியா? சரி, இது வரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம்ப்பா. சரியா? ஏன்னா எல்லாம் 2 மணி நேரமா கிளாஸ் காமிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிடாம இருப்பீங்க. அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? Yes, sir. Yes, sir. சார் ப்ரேயர் பண்ணிடலாமா சார்? மேம் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா சார்? ப்ரேயர் பண்ணலாம் மேம். ஓகே சார். அன்புள்ள இயேசப்பா, ப்ரேயர் பண்ணி இப்பொழுது முடிச்சிடலாம் உங்கள் மேம். கிளாஸ் தொடக்கம் முதல் முடிவு கேக்குதா? வரை நீங்க ஓகே நீங்க மேம். ஓகே சார். அன்புள்ள இயேசப்பா, இப்பொழுது அந்த கிளாஸ் தொடக்கம் முதல் முடிவு வரை நீ நன்றாய் வழிநடத்தினீரே, உமக்கு ஓகே நன்றி ஓகே மேம். செலுத்துகிறோம். கிளாஸ் நடத்துகிற டீச்சரும் நீ நன்மையாலும் கிருபையாலும் நிரப்புங்க இயேசப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டவரே, பாடங்கள் மனதில் நன்கு பதிய உதவி செய்யுங்க. நீர் ஞானத்தால அறிவால நிரப்புங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ Thank you. Thank you, ma'am. தேங்க்யூ மேம். Thank you. தேங்க்யூ Okay, sir. Ma'am. தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா.